கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2-3 நாட்களாக வந்து ஒரு செய்தி பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது. என்னென்னா டாட்டா கம்பெனி ஐஃபோன் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ டாட்டா கம்பெனி ஐஃபோன் தயாரிக்கிறாங்களா இல்லை ஐஃபோனுக்கு என்ன சப்போர்ட் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு காசுபணம். இது வீரா. ஐஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஐஃபோன் 14 வந்திருக்குல்ல. ஐஃபோன் 14 ப்ரைஸ் வந்து இந்தியாவில் 79,000 இருக்குது. ஆனால் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அது $699 தான். கிட்டத்தட்ட $64,000 அந்த ரேஞ்சில் தான் அதனுடைய ப்ரைஸ் வருது. ஏன் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது இந்தியாவில் தயாரிக்கப்படலை, வெளிநாடுகளில் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறதான் முக்கியமான காரணம். மேஜராக ஐஃபோனை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அதனுடைய காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் தயாரித்து கொடுக்கக்கூடிய கம்பெனியாக சீனாவில் உள்ள ஃபாக்ஸ்கான் கம்பெனி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சீனாவில் இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்கான் கம்பெனி அதற்கான உதிரி பாகங்களை தயாரித்து கொடுத்து ஐஃபோன் அசம்பிள் பண்ணப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. ஆனால் ஐஃபோன் தயாரிக்கிறதுக்கு ஆப்பிள் கம்பெனி சீனாவை தான், முக்கியமாக சீனாவில் உள்ள அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி தான் வந்து ரொம்ப பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் கொரோனா காலகட்டத்தில் ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணதுனால ஆப்பிள் கம்பெனி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஃபோனை தயாரித்து கொடுக்கறதுக்கு ஃபாக்ஸ்கான் கம்பெனியால் முடியல. ஸோ ஆப்பிள் நிறுவனம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஏன் வந்து நம்ம சீனாவை மட்டும் நம்பி இருக்கணும், அதை வந்து கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலையும் ஐஃபோனை தயாரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ஐஃபோனை வெளிநாடுகளுக்கு தயாரித்து கொடுக்கறதுல முக்கிய பங்கு வைக்கிற 3 நிறுவனங்கள். ஒன்று வந்து ஃபாக்ஸ்கான், இது சைனீஸ் கம்பெனி. அப்புறம் 2 தைவான் கம்பெனி இருக்குது. ஒன்று வந்து விஸ்ட்ரான் கார்பரேஷன், இன்னொன்று பெகட்ரான் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த 2 கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனியுமே வந்து தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அண்ட் ஃபாக்ஸ்கான் கம்பெனியுடைய ஆஃபீஸும் சென்னையில் கூட இருக்குது. இப்போ இந்த 3 நிறுவனங்கள் இருக்காங்கன்னா ஃபாக்ஸ்கான், விஸ்ட்ரான், அதுக்கப்புறம் பெகட்ரான் அப்படின்னு. இதை தாண்டி ஐஃபோன் உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா எலக்ட்ரானிக்ஸ். டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதை விரிவுபடுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுக்காக விஸ்ட்ரான் கார்பரேஷன் கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சராக பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதுவரைக்கும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி சில உதிரி பாகங்களை ஐஃபோனுக்கு தயாரித்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ என்ன டீல்னா, இந்த விஸ்ட்ரான் கம்பெனி இருக்குல்ல, இந்த விஸ்ட்ரான் கார்பரேஷன் கூட ஜாயின் வெஞ்சராக அவங்க வந்து இணைந்தாங்க அப்படின்னா விஸ்ட்ரான் கார்பரேஷனுடைய கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் கிடைக்கும் பொழுது முழுக்க ஐஃபோனை வந்து ஹொசூர்லேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டிலேயே வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அதுக்கு தான் டாடா குழுமம் வந்து பிளான் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் சீனா வந்து ரொம்ப லீடிங் பிளேயராக இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனி ஐஃபோனுடைய லீடிங் மேனுஃபேக்சராக இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது டாடா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா, விஸ்ட்ரான் கம்பெனி கூட ஜாயின் வெஞ்சராக பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறாங்கன்னா முழுக்க ஐஃபோன் அப்படிங்கிறது தமிழகத்திலேயே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி உருவாகும் பொழுது இந்த ஐஃபோனுடைய விலை இன்னும் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் டாடா விஸ்ட்ரான் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் பண்ணணும், அவங்களால தனியாக தயாரிக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்து நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் அண்ட் வந்து விஸ்ட்ரான், இந்த 3 நிறுவனங்களுமே ஐஃபோனை அசம்பிள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது. அதுலேயே வந்து ரொம்ப ஊறி போன நிறுவனங்களாக இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா குழுமத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மொபைல் ஃபோன் தயாரிப்பில் மேனுஃபேக்சரிங்லாம் வந்து ஈடுபட்டது கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து இதை பண்ண போகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் கூட டாடா குழுமம் வந்திருந்தாலும் மொபைல் ஃபோன் தனியாக தயாரித்து கொடுக்குறேன் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளே வரல. ஸோ முதல் முறையாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஃபோனை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறதுக்கான முயற்சியில் இறங்கலாம் அப்படின்னு முதல் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அதனால டாடா குழுமத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹொசூரில் இருக்கிற டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனியில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5,000 பேரை புதுசாக எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 10,000க்கு மேற்பட்டவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அடிஷ்னலாக டாடா குழுமம் என்ன பண்ண போகிறாங்களாம், 45,000 பெண்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்களாம். அந்த 45,000 பெண் பணியாளர்களுக்கும் அவங்களே தங்குமிடம் கொடுக்க போகிறாங்களாம், உணவு எல்லாமே கொடுத்து வேலைக்கு வச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஃபுட் அண்ட் அகாமடேஷன் கொடுத்து வேலை கொடுக்க போகிறாங்க. இவங்களுக்கு மினிமம் சேலரியாக $16,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 45,000 பேரை அவங்க இமிடியட்டாக ஹையர் பண்ண போகிறது கிடையாது, அடுத்த 18 to 24 மாதங்களுக்குள்ளே ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னும் செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ ஹொசூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியுடைய பிளான்ட் இருக்குல்ல, அது வந்து 500 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த விஸ்ட்ரான் கம்பெனியோட டைப் பண்ணி புதுசாக தனியாக இன்னொரு பிளான்ட்டையும் வந்து அவங்க போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்குது. ப்ளஸ் எப்போ இது எல்லாமே வந்து சாத்தியப்படுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி பிஸ்னஸ் சேனலை பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.